for the playoffs. It's a spectacular comeback. 6 matches on the bounce. And from nowhere. What a night it's been for RCB. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச். இந்த வீடியோ நான் சண்டே போடணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லாதனால இன்னைக்கு போடுறோம். என்னோட கான்செப்ட் படி நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன், அட் த எண்ட் ஆஃப் த டே த குட் கிரிக்கெட் வில் வின்ஸ் எவ்ரி டே. என்னோட கான்செப்ட் தான், த குட் கிரிக்கெட் வில் வின் எவ்ரி டே. ஸோ தட் தே டிசர்வ் த வின் அட் May 18 சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் அட் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம். பெங்களூரு deserve the victory because அப்படி ஒரு கேம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அப்படி ஒரு எபிலிட்டி, அவ்வளோ ஒரு டீம் ஒர்க், அவ்வளோ ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே போட்டு ஒரு ஃபுல் பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அன்னைக்கு வழங்கினாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. அதை பற்றி மட்டும் கிடையாது, நிறைய வீடியோஸ் அண்ட் ட்ரோல்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். விராட் கோலி வந்து அக்ரஷன் காமிச்சாரு, டோனி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போனார். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆட்டு உங்களை இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். விராட் கோலிஸ் அக்ரஷன் சொன்னால் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேருந்து மிட் ஆஃப் த சீசன் வர ஒரு 8 மேட்சுக்கு விராட் கோலி டீமை ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. ரொம்பனா த பிக் பிளேயர்ஸ், த கமெண்ட்ரி பேனல், த ஃபேன்ஸ், எவ்ரிபடி இன் வாட்சிங் கிரிக்கெட் ட்ரோல்டு பெங்களூரு. அவங்க ஃபேன்ஸ் ட்ரோல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, பட் everyone told Bangalore because they showed a poor performance. அவங்க பவுலிங் அட்டாக் சரியில்லை, விராட் கோலி மட்டும் தான் விளையாடிட்டு இருக்காரு, விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தே கிவன் அ மேசிவ் கம்பேக். அடுத்த 6 மேட்ச்ல 6 out of 6 வித் a great victory margin சொன்னா எந்த டீமை யோசிக்க முடியாத ஒரு விக்டரி மார்ஜின்ல வந்து அவங்க ஜெயிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, மொத்த டீம் பிளேயர்ஸோட ஒரு ஸ்பெஷல் இன்னிங்ஸே அவங்க காமிச்சாங்க. த நெக்ஸ்ட் 6 மேட்சஸ் அதுதான் அவங்களோட விக்டரிக்கான ஒரே டிசிஷன். அண்ட் விராட் கோலிஸ் அக்ரஷன் சொன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்தாலும் அந்த அக்ரஷன் தாங்க. நீங்க மெல்போர்ன்ல நடந்த அந்த பாகிஸ்தான் மேட்ச்லயே தெரியும், அந்த அடிச்சுட்டு அந்த அக்ரஷன். அப்போ எல்லா ஃபேன்ஸும் அவரை செலிப்ரேட் பண்ணாங்க. பட் இப்போ இந்த ஆர்சிபிக்கு அக்ரஷன் காட்டினா மட்டும் ஏன் உங்க ஃபேவரட் டீம்ஸை வந்து அவர் இழிவுபடுத்துற மாதிரி ஏதாவது காட்டினாரா? இல்ல, அவரு பேஷனேட்டா அந்த கிரிக்கெட்டை லவ் பண்ணும்போது அந்த காமிக்கிற அக்ரஷன், இந்த அக்ரஷன் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்தேன். ஹி ஸ்டார்ட்ஸ் பிளேஸ் ஃபார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் 2009. அப்போல இருந்து இந்த அக்ரஷன் வந்துட்டு இருக்கு. அந்த அக்ரஷன் தான் நேத்தைக்கும் காமிச்சாரு. அட்ஸ் பேசிக். அதுக்கு அவர் பெரிய ஆட்டிடியூட் பர்சன், வெரி ஈகோ பர்சன், அவர் பெரிய ஹெட் வெயிட் அப்படியெல்லாம் சொல்ற அளவுக்கு நீங்க என்ன சொல்றது, நீங்க ஒரு ரெட் ஜெர்சி போடும்போது அவரை ட்ரோல் பண்ணாலும் ஒரு ப்ளூ ஜெர்சின்னு வந்தா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிடையாது, மொத்த இந்தியாவுமே யூ வில் பெக் விராட் கோலி நீட்ஸ் டு பிளே. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா ஒரே ஒரு மேட்ச் தாங்க, அந்த மெல்போர்ன் மேட்ச். ஃப்ரம் நோவேர் டு ஹி வான் த மேட்ச். அந்த மேட்ச்லயே அக்ரஷன் காமிப்பாரு. அப்போ நீங்க எல்லாம் எங்க போனீங்க? அந்த அக்ரஷன் சொல்லுவாங்க, ஆட்டிடியூட் காமிக்கிறாங்கன்னு சொல்ற அந்த ஃபேன்ஸ் எங்க போயிருந்தாங்கன்னா ஏன் கொஸ்டின். பிகாஸ் ஹி டிசர்வ்ஸ். அந்த மேட்ச் முடியும் போது அந்த லாஸ்ட் பால் ஏஷ்டேல் போட்டதுக்கு அப்புறம் அனுஷ்கா சர்மாவோட ஃபேஸ் பார்க்கணும், அவங்க டியர்ஸ், ஒரு எமோஷனல் டியர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போவே தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ அவரை ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அவர் மனசு நொந்திருப்பாரு, எவ்வளோ பேஷனேட்டா அந்த ஹார்ட் ஒர்க் கொடுத்து அந்த ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஃபேன்ஸ் ஸ்டேடியத்துக்கு வெளியே ரொம்ப விஷயம் காட்டினாங்க. இது சிஎஸ்கே ஃபேன்ஸோட ரொம்ப டாக்ஸிக்காக காட்டுறாங்க, அது எனக்கு தெரிஞ்சது. பட் அந்த மனுஷனை ட்ரோல் பண்றதுக்கு நீங்க யாருமே வளரல. ஹீ ஷோஸ் இஸ் ஆட்டிடியூட். எல்லாரும் வெறிநாயின்னு போட்டிருந்தாங்க, அந்த வெறிநாயை தான் நீ இந்தியா ஜெர்சி போட்டா நீ சப்போர்ட் பண்ணணும், அதை மனசுல ஏத்திக்கோ. பிகாஸ் அவர் இந்தியாவுக்கு வேண்டி ரொம்ப விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த 2023 வேர்ல்ட் கப்ல 700 ரன்ஸ் எந்த இந்தியன் பிளேயர்ஸுமே யோசிக்க முடியாத ஒரு விஷயம் காமிச்சிருக்காரு. ஒரு பேஷனட் 50 செஞ்சுரிஸ் ஓடிஏ கிரிக்கெட், 80 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ். பட் நீங்க வெரி நாய், ஒரு ஆட்டிடியூட் பர்சன், ஒரு அக்ரஸிவ் பர்சன் அப்படி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது.
இங்கே மேட்ச் அந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் பார்த்தாலே தெரியும். மழை அந்த 3 hours ரெயினுக்கு அப்புறம் பால் என்ன மாதிரி டேன் ஆச்சுன்னு. என்னாலும் அவர் அந்த விட்டு கொடுக்குற ஒரு மூமெண்ட் கிடையாது. நான் எல்லாம் நினைச்சேன் 140 150 போறது பெரிய விஷயம். கவுண்டர் அட்டாக் பண்ணாரு பாரு. ஹி ஷோட் இஸ் பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த காமிச்சார். அந்த ஒரு ஜடேஜா ஓவர் ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சாங்க 6. எப்பா என்ன இன்னிங்ஸுங்க. நீங்க எப்படி அவர் அக்ரஷன் சொல்லலாம்? ஹீஸ் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் இந்த வேர்ல்டுன்னே சொல்லுவேன் நான். என் வாழ்நாளில் கண்ட ஒரு பெஸ்ட் பிளேயர் நான் சொல்லுவேன். அண்ட் நீங்க அவரை ஒரு ஆட்டிடியூட் பர்சன், ஹெட் வெயிட் பர்சன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பிளாப்ளா எது சொல்றதுக்கும் நீங்க லாய்க் கிடையாது. இஸ் அ such a good gentleman. He proved his ability. He shown very well how to come back, how to do for his team. So he shown aggression more. இது விராட் கோலிக்கு நான் சொம்பு தூக்குறேன். நானும் ஒரு காலத்துல அவரோட ஆட்டிடியூடுக்கு வந்து ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருந்தேன். விராட் கோலியை பத்தி எல்லாம் ரொம்ப தப்பா போஸ்ட் போட்டிருக்கேன் இந்த ஆட்டிடியூட பத்தி. பட் ஒரு மெச்சூரிட்டி வந்ததா உங்களுக்கே புரியும். அவர் விளையாடுறாரு, அவர் ஆட்டிடியூடு காமிக்கிறாரு. எந்த பிளேயர்கிட்ட சண்டை போட்டாலும் அந்த நெக்ஸ்ட் மேட்ச் எண்ட் ஆஃப் த டே ஹி வில் கோ அண்ட் ஸ்பீக். எக்ஸாம்பிள் கம்பீர், நவீன் உல்காக்கு, யாரா நீங்க? அண்ட் அதர் திங் எம்எஸ் தோனி, மகேந்திர சிங் தோனி ஹேண்ட் ஷேக் பண்ணாம போயிருந்தார். என்ன சேடாட்டும் இருக்கட்டும், என்ன ஒரு இதா இருக்கட்டும், கை கொடுக்க வந்தவர் தான். அவங்க செலிப்ரேஷன் பண்றாங்க. ஏன் சிஎஸ்கே செலிப்ரேட் பண்ணது கிடையாதா? சிஎஸ்கே செலிப்ரேட் பண்ணதே கிடையாதா? இந்த மாதிரி சிஎஸ்கேயும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் தோனி போனது எந்த சேடா இருந்தாலும், விராட் கோலி எல்லாம் எவ்வளோ இயர்ஸ் வந்து பிளே ஆஃப்ஸ் வராம சேடா இருந்திருக்காரு. அப்போ வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலையா அடுத்த பிளேயர்ஸ்? இப்படிதான் இது பண்ணிட்டு போவாங்களா? ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இம்மெச்சூர்ட் கேப்டன். பட் அது அஸ்யூஷுவல் இம்மெச்சூர்ட் கேப்டன் தாங்க. என்ன விஷயம்னா, எவ்வளோ சேடா இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டமா இருக்கட்டும், அவரு வந்தாரு, கிரவுண்டுக்கு வந்தார் ஹேண்ட் ஷேக் பண்ண. அவங்க செலிப்ரேட் பண்ணல. செலிப்ரேஷன் அவங்க டிசர்வ்ஸ் தி விக்டரி, தே செலிப்ரேட்டட், தட்ஸ் ஆல். எந்த டீமா இருந்தாலும் ஒரு பேஷன்ஸ். நம்ம தோத்துருக்கோம் அந்த இடத்துல. நம்மளா இருந்தாலும் நம்ம அப்படிதான் சொல்லுவோம், நம்ம தோத்துருக்கோம். ஸோ நம்மளும் அதை உள்ள எடுத்துக்கிட்டு தோத்ததை வந்து அக்செப்ட் பண்ணணும். பட் இந்த மாதிரி காட்டிட்டு போற இது கிடையாது. பிகாஸ் என்ன சொல்றது, ஹீஸ் அ பிகஸ்ட் கேப்டன், கிரேட் கேப்டன் ஆஃப் வேர்ல்ட் எம்எஸ் தோனின்னு சொல்றவர். பட் ஹி நீட்ஸ் டு கங்க்ராச்சுலேட் த டீம் ஹூ வான். பட் சேடுன்னு சொல்லி லாஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமா லாஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் காமிச்சிட்டு போறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பு. இஸ் அ பெஸ்ட் பிளேயர், இஸ் அ பெஸ்ட் கேப்டன். அண்ட் இந்தியாவிலே பார்த்ததுலே பெஸ்ட் கேப்டன் எம்எஸ் தோனி தான், ஐ அக்செப்ட். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன் கோலியும் நிறைய மேட்ச் தோத்துருக்காரு, நிறைய எமோஷனலா ஃபீல் ஆயிருக்காரு. அப்போ எல்லாம் இப்படி கோலி இது பண்ணிட்டு போயிருந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க? இந்த சோசியல் மீடியாலாம் கோலி ஆட்டிடியூட் பர்சன், ஈகோலெஸ் பர்சன், அவனுக்கு அடுத்த டீமை எப்படி மதிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. பட் உங்க ஒரு ஃபேவரட் பிளேயர்ஸ் வந்தா என்ன இது? நீங்க சிஎஸ்கே செலிப்ரேஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் 2010ல அந்த பஞ்சாப் மேட்ச் அவங்க இப்படி செலிப்ரேட் பண்ணலையா? இதெல்லாம் ஒரு வடிவேல் சொல்ல மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும். நான் அதான் அந்த போஸ்ட் போட்டிருந்தேன். எனக்கே அது ரொம்ப இதாச்சு. இதே ஒரு கோலி பண்ணி தான் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ விராட் கோலி டிசர்வ்ஸ் எ விக்டரி அட் சேப்பாக். பட் இந்த 2 விஷயத்தை பத்தி பேசணும். எனக்கு சோசியல் மீடியால பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹர்ட்டான விஷயங்கள். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன். அண்ட் ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் போச்சு, நான் வேணுன மாதிரி பிளே ஆஃப்ஸ் போச்சு. அண்ட் குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர், இந்த 2 மேட்ச்லையும் யாரு குட் கிரிக்கெட் விளையாடுறாங்களோ எந்த டீமுக்கு சப்போர்ட் கிடையாது. கேகேஆர் ஜெயிச்சாலும் நல்லதான், எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சாலும் நல்லதான், ராஜஸ்தான் ஜெயிச்சாலும் நல்லதான், பெங்களூர் ஜெயிச்சாலும் நல்லதான். பட் எண்ட் ஆஃப் த டே who plays a great cricket, they will win, they will qualify for the finals at Chennai on May 26th. ஸோ உங்களுக்கு எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் விராட் கோலி பண்ண அக்ரஷன் உங்களுக்கு என்ன தாட்ஸ் தருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் அஜித் நாகப்பன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரை பாய் ஃப்ரம் அஜித் நாகப்பன். சீஸ்.